ரிஷி, இன்னைக்கு அமெரிக்கா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நியூஸ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் அண்ட் ஈரான் இந்த ஃபைட் வந்து சீஸ்ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மத்த 2 கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆயிருக்கிற அந்த 2 கண்ட்ரியுமே வந்து இது வரைக்கும் வந்து எதுவுமே சொல்லல. ஸோ இதுல இருந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கேன். ஸோ பேசிக்கா இந்த இஸ்ரேல் அண்ட் ஈரான் இந்த ஃபைட் அப்படின்றது வந்து எதனால ஸ்டார்ட் ஆச்சு? இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன? ரிலீஜியஸ் டிப்ளமசி இருக்கா? ஸோ என்னன்றது வந்து சொல்லு பார்ப்போம். லுக், இந்த இஸ்ரேல் ஈரான் வாருக்கான முக்கியமான 2 ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து ஈரான் நாட்டுக்குள்ளாடி சீக்கிரட்டாவே நியூக்ளியர் கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரியா? நியூக்ளியர் கேப்பபிலிட்டி, அதாவது யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது யாருக்குமே தெரியாது, எந்த கண்ட்ரிஸ்க்குமே தெரியாது. எஸ், முன்னாடி சரியா? அதற்கு பிறகு 2015ல அமெரிக்கா, தென் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அண்ட் ஈரான் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் ஈரான் இனிமே நியூக்ளியர் கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம்ங்கிறத வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. பட் 2018ல வந்து அமெரிக்கா இதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அதற்கு பிறகு திரும்பவும் ஈரான் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, நியூக்ளியர் கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க சீக்கிரட்டாவே. சரியா? ஈரான் வந்து ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு தான் இஸ்ரேல். ஸோ ஈரான் வந்து நியூக்ளியர் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுனால இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு மேல அட்டாக் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுதுல? நியூக்ளியர் கேப்பபிலிட்டி ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய நாடு யமன், தென் பாலஸ்தீன் இஸ்ரேலுக்குள்ளாடி இருக்கு. தென் அதே மாதிரி லெபனான், இங்க எல்லாமே வந்து நிறைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சரியா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா லெபனானை பொறுத்த வரைக்கும் ஹெஸ்பல்லா, தென் யமனை பொறுத்த வரைக்கும் ஹவுத்தீஸ், பாலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ், இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஈரான் ஃபண்ட் பண்ணி இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு ஊக்குவிச்சாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல தான் பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் வார் வந்து ரொம்ப பெருசா வளர ஆரம்பிச்சது. இதுதான் மெயின் ரீசன். ஓகே. அண்ட் ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டா பார்த்தோம் அமெரிக்கா வந்து அவங்களோட நியூக்ளியர் அந்த ஸ்டேஷன்ஸை வந்து 3 நியூக்ளியர் ஸ்டேஷன்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணதை டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ அமெரிக்கா எதனால வந்து இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது? இதுக்கு ஏதாச்சும் வந்து டிப்ளமேட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஏதாச்சும் லாஜிக் இருக்கா இல்ல? எஸ், இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் வந்து முன்னாடியே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க. 1948ல இஸ்ரேல் உருவான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்ததுனால தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து ஆயில் பெட்ரோலியம் எடுக்கிறதுக்கு ஒரு கேட்வேயா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல். இஸ்ரேல் வந்து ஒரு பஃபர் ஸ்டேட்னு சொல்லிக்கலாம். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பஃபர் ஸ்டேட் வந்து இஸ்ரேல். அண்ட் இஸ்ரேல்ல வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜிக்கு எல்லாம் அமெரிக்கா அதிகமா ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் ரீசன் வந்து ஒரு கேட்வே, ஒரு பஃபர் ஸ்டேட்டா வந்து இஸ்ரேல் எப்பவுமே இருக்கு. இந்த கல்ஃப் கண்ட்ரீஸை அட்டாக் பண்றதுக்கு, கல்ஃப் கண்ட்ரீஸை வந்து அமெரிக்கா கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு அண்ட் ஆயில் பெட்ரோலியம் சப்ளை பண்றதுக்கு எல்லாமே வந்து இஸ்ரேல் எப்பவுமே வந்து ஒரு பஃபர் ஸ்டேட்டா அமெரிக்கா இருந்துட்டு தான் இருக்கு. ஓகே. இதுல இன்னொரு விஷயம் நான் பார்த்த வரைக்கும் வந்து இந்த இப்ப நீ சொன்ன மாதிரி வந்து இந்த ஹமாஸ் அமைப்பு அண்ட் இந்த ஹஸ்பல்லா இந்த மாதிரி அமைப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லேட்டர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு த்ரெட் ஆயிடக்கூடாதுன்றதுலயும் அமெரிக்கா வந்து இந்த கான்சியஸா இருக்குன்னு கூட சொன்னால. கண்டிப்பா. எஸ் எஸ். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. இந்த இஸ்ரேல் ஈரான் வார் வந்து இந்த வெஸ்டர்ன் ஏசியாவோட செக்யூரிட்டியை வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணும்? ஸோ இதனால வந்து என்னென்ன கான்சிக்வன்சஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? லுக், வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் சிரியா, ஈராக் அண்ட் ஈரான், தென் இஸ்ரேல், இவங்க எல்லாமே வந்து பீஸ்ஃபுல்லான நாடு நம்ம எப்பவுமே சொல்ல முடியாது. எப்பவுமே இந்த நாடுகளுக்கு இடையில வந்து சண்டை நடந்துட்டே தான் இருக்கு. முன்னாடி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருந்துட்டே தான் இருக்கு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல்ல சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய நாடுகள் லெபனான், தென் யமன், இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கு. இது எல்லாமே வளர்த்து விட்டது வந்து ஈரான் சொல்லிக்கலாம். ஃபண்டிங் நிறைய ப்ரொவைட் பண்ணாங்க. சரியா? ஸோ ஈரான் வந்து ஒரு சைடு ஃபண்டிங் நிறைய ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் டிஃபென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. எதற்காகனா அவங்களுடைய கண்ட்ரிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து 2 நாடுகள் சண்டை போடும் போது கண்டிப்பா வந்து
ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல் சொல்யூஷன் இருக்காது. அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆயில் சப்ளைங் நேஷன்ஸ் தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து. ஸோ இந்த மாதிரி சண்டை நடக்கும்போது கண்டிப்பா வந்து ஆயில் சப்ளை கம்மியாகும், தென் ஆயிலோட விலை வந்து ஜாஸ்தியாகும், டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டெவலப்மெண்ட்டுக்கு இது கண்டிப்பா தடையா இருக்கும். ஸோ இது வந்து இந்தியா அண்ட் உட்பட மேஜர் கண்ட்ரிஸோட க்ரூட் ஆயில் சப்ளை செயின் வந்து கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். எஸ் எஸ் எஸ். ஓகே. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் வார்னால இந்தியாவுக்கு பெரிய அளவுல ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா? அண்ட் இந்தியா வந்து யாரை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நீ நினைக்கிறேன்? இப்ப ஜெனரலா ஒரு ஃபைட் நடந்துட்டோம்னா அண்டை நாடு வந்து பக்கத்துல இருக்க நாடுக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணும், இல்லாட்டி வந்து எந்த எனிமி நாடு வந்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரி அட்டாக் பண்ணுதோ அந்த எனிமி நாடுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நேஷனோட ஸ்டாண்ட்ஸ் என்ன? லுக், ஈரானை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் எல்லாமே வந்து ஈரானுக்கு மேல எக்கனாமிக் சாங்ஷன் விதிச்சிருந்தாங்க. அந்த டைம்ல வந்து இந்தியா வந்து ஈரான் கிட்ட இருந்து ஆயில் சப்ளை குறைச்சிட்டாங்க. ஸோ ஈரானுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈரான் கிட்ட இந்தியா வந்து ரொம்ப கம்மியா தான் ட்ரேட் பண்றாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோ. செகண்ட் விஷயம், இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணிட்டே வராங்க. அதுல ரெண்டு விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரீசன்ட்லி வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. என்ன ரெசல்யூஷன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. அது இந்தியா சப்போர்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், எஸ், இந்தியா சப்போர்ட் பண்ணல. இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்திலே இந்தியா சப்போர்ட் பண்ணல. தென் யுனைடெட் நேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த காசா சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரிதான், இஸ்ரேல் ஈரான் வார்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் எப்பவுமே வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்தியா வந்து தன்னோட நிலைப்பாடை அறிவிக்கும். புரியுதுல? அதாவது ஏதாவது ஓட்டிங் நடந்துச்சுன்னா இந்தியா வந்து அந்த ஓட்டிங்ல பங்கேற்காத அப்ஸ்டெயின் பண்ணும். அதோட மீனிங் என்னன்னா, இந்தியா வந்து இன்டைரக்ட்லி சப்போர்ட்டிங் இஸ்ரேல். அண்ட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுல ட்ரேடு இந்தியாவுக்கு இஸ்ரேலுக்கும் கிடையாது. பட் இருந்தாலும் டிஃபென்ஸ் அண்ட் டெக்னாலஜியில வந்து இந்தியா இஸ்ரேலுக்கிட்ட இருந்து நிறைய டிஃபென்ஸ் மெட்டீரியல் வாங்குறாங்க. ரீசென்ட்லி இந்தியா பாகிஸ்தான் வார்ல கூட பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கிட்ட இருந்து வாங்கின மிசைல் எல்லாமே வந்து இந்தியா பயன்படுத்தி இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதனால வந்து இஸ்ரேல் வந்து ஓரளவுக்கு ஒரு சின்ன பார்ட்னரா இருக்காங்க. பிளஸ் இந்த வார்னால வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ரைட் இருக்கு. அந்த ஸ்ட்ரைட் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஷியன் கல்ஃபுக்கும் கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட். அந்த ஸ்ட்ரைட் வழியா தான் ஆயில் எல்லாமே வந்து இந்தியா வாங்குறாங்க. ஆயில் டிரான்ஸ்போர்டேஷன் அங்கதான் நடக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைட்டோட நார்த்ல வந்து ஈரான் இருக்கு. ஸோ ஈரான் வந்து இந்த டிரான்ஸ்போர்டேஷனை ஸ்டாப் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஆயில் சப்ளை கம்மியாகும், ஆர் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கூடுதலாகும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம். அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்டேஷன் காரிடார் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, நார்த் சவுத் காரிடார். இந்த நார்த் சவுத் காரிடாரோடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், அதாவது இந்தியா வந்து நிறைய ஃபண்டிங் பண்ணிருக்காங்க. இந்த ஃபண்டிங் இந்தியாவுக்கு கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து தற்போது ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, இந்த ஈரான் இஸ்ரேல் வார் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா. ஓகே. அண்ட் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சர் செக்டார்லயும் இஸ்ரேலோட பங்களிப்பு வந்து இந்தியாவுக்கு ரொம்பவே இருக்கு. அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் டெக் டெவலப்மெண்ட்லயும் வந்து இஸ்ரேலோட பங்களிப்பு ஆர் சப்போர்ட்னு எடுத்துக்கலாம். அதுலயுமே பார்த்தோம்னா நிறைய டைப்ஸ் இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ரைட். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, இந்த ஆப்ரஹாம் அக்கார்டுன்ற வேர்டு வந்து ரொம்ப ஃபெமிலியரா நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஸோ இது ஆக்சுவலி என்ன, இந்த ஆப்ரஹாம் அக்கார்டு அப்படின்றது? இந்த அப்ரஹாம் அக்கார்ட்ஸ் வந்து 2020 கொண்டு வந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்தாங்க. யூஎஸ்ல அமெரிக்காவோட தலைமையில தான் இந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஜ்ல யார் இருக்காங்கன்னா இஸ்ரேல். சரியா? இஸ்ரேல், இந்த சைட்ல வந்து யுஏஇ, பஹ்ரைன். சரியா? இதுல என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேல் அண்ட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணாங்க. ஸோ பீஸ்ஃபுல்னு சொல்லும்போது நிறைய டிப்ளமசியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நிறைய சைன் பண்ணுவாங்க, நிறைய பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி எந்த விதமான வார் விஷயங்களும் நடக்காம இருக்கிறதுக்கும், எந்த விதமான ஃபைட் நடக்காம இருக்கிறதுக்கும் தான் இந்த ஒரு அக்கார்டை சைன் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து சென்ட்ரல் ஸ்டேஜ்ல வந்து இஸ்ரேல் இருக்காங்க.
இஸ்ரேலை மையப்படுத்தி தான் இந்த ஒரு அப்ரஹாம் அக்காடை வந்து அமெரிக்கா கொண்டு வந்தாங்க. சோ அப்ரஹாம் அக்கார்டுன்னு சொல்றதே வந்து ஒரு பீஸ் டாக்கை வந்து டெவலப் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அமெரிக்கா தான் இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த சீஸ் ஃபயரிங் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஈரான். உண்மையாவே அப்டேட் ஆயிடுச்சா? இல்ல, லைக் முன்னாடி வந்து இந்தியா பாகிஸ்தான் வார்ல வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நான் தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் வார முடிச்சு வச்சேங்கிறத சொல்லியிருக்காரு. அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரம்போடைய லாஸ்ட் டென்யூர், இதுக்கு பிறகு அவர் பிரசிடென்ட் ஆக மாட்டாரு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னால வந்து நிறைய சண்டைகள் முடிச்சு வைக்கணுங்கிறத வந்து அவர் வெளிப்படுத்துறாரு, பிரபலப்படுத்துறாரு. கிரெடிட் டேக்கர். இதுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் வார் வந்து முன்னாடி நடந்துட்டே இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல வந்து நான் தான் முடிச்சு வச்சேங்கிற ஒரு அவரோட நெய்மையும் அவருடைய நான் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணேங்கிற ஒரு கிரெடிட்டை வந்து எடுக்கிறதுக்கு அவரு அந்த கிரெடிட் எடுக்கிறதுக்கு அவர் நினைக்கிறாரு இதெல்லாம். ஸோ இந்த வார் வந்து பாத்தீங்கன்னா முடியுமா முடியாதுன்னு கேட்டா, சேம் லைக் இந்தியா பாகிஸ்தான் டென்ஷன் முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ முடியாது இல்லையா? எப்ப வேணாலும் ஏதாச்சும் நடக்கலாம். அதே மாதிரிதான் இஸ்ரேலும் ஈரானும். ஈரானை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி இருந்துட்டே தான் இருக்கு. அவங்க நியூக்ளியரை வந்து அங்க வளர்க்க போறோங்கிறதா சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டென்ஷன் இருந்துட்டே தான் இருக்கும். பட் பிரசன்ட் சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீஸ்ஃபயர் வந்திருக்கிறதா நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, சோ இது வந்து ஒரு டெம்பரரி சீஸ்ஃபயர்னு சொல்லலாம். கண்டிப்பா. எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தேன்னா, இதுல இந்தியாவோட ஸ்டாண்ட் இன் பிட்வீன் ஈரான் அண்ட் இஸ்ரேல். இப்ப நீ சொன்ன மாதிரி ரெண்டு கண்ட்ரீஸ்மே இந்தியாவுக்கு தேவை. ஸோ ஒரு சைட்ல பாத்தோம்னா டிஃபென்ஸ், டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் வந்து இஸ்ரேல் கொடுக்கும்போது, இன்னொரு சைட்ல வந்து க்ரூட் ஆயில் அந்த சப்ளை செயினுக்கு வந்து ஒரு மேஜர் கேட்வேயா வந்து ஈரான் இருக்கு. ஸோ இதுல இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? எப்பவுமே இந்தியா வந்து ஒரு 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 பீஸை விரும்புற ஒரு கண்ட்ரின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இந்தியா என்ன ஸ்டாண்ட்ஸ் எடுப்பாங்க? ஓகே, இந்தியா பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வார் நடந்துச்சுன்னா இந்தியாவுடைய ஸ்டாண்ட் எப்பவுமே வந்து நான் அலைன்மெண்ட் பிரின்சிபல். சரியா? நான் அலைன்மெண்ட், எந்த நாடுகள் கூட அலைன்மெண்ட் ஆகாது. சரியா? ஓப்பனா வந்து நான் இந்த நாடுக்கு தான் சப்போர்ட் பண்றேங்கிறது மாதிரி இந்தியா தெரிவிக்காது. பட் இன்டைரக்ட்லி சில விஷயங்களை இந்தியா பண்ணும். அப்போ அந்த டைம்ல வந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியும், ஓகே இந்த இந்தியா வந்து இந்த நாடுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து இன்டைரக்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இஸ்ரேலுக்கு லிட்டில் பேர் சப்போர்ட் பண்றாங்கிறத டைரக்டா நமக்கு பார்க்க முடியுது. ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல வந்து இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்தை இந்தியா சப்போர்ட் பண்ணல. அண்ட் அதே மாதிரி யுனைடெட் நேஷன்லயும் ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க, அதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அந்த ஓட்டெடுப்புல பங்கேற்கல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நமக்கு வந்து இஸ்ரேலுக்கு இன்டெரக்டா சப்போர்ட் பண்றது மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் இந்தியா வந்து நான் அலைன்மெண்ட் பிரின்சிபல்ல தான் ஃபாலோ பண்றாங்க. அதாவது எந்த நாடுகளுக்கும் கூடயும் அலைன்மெண்ட் பண்ணாது வார்ல. இதுல வந்து இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல வந்து சாபஹார் போர்ட்ஸ்ல வந்து இந்தியா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி சண்டைகள் வரும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். சரியா? இது வந்து மெயின் ப்ராப்ளமா இருக்கு. ஆல்ரெடி வந்து ஈரான் கூட இந்தியா அதிகமா ட்ரேட் பண்றது கிடையாது, ஆயிலும் வாங்குறது கிடையாது. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்காது. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் சப்ளைங் ஒரு மேஜர் இம்பாக்ட், தென் சாபஹார் போர்ட்டும் ஒரு மேஜர் இம்பாக்ட் இருக்கு. ஸோ ரெண்டு நாடுகளுக்கு இடையிலே வந்து சண்டைகள் இல்லாம இருந்துச்சுன்னா இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் சப்ளை, சாபஹார் போர்ட் அண்ட் டிஃபென்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியா நடக்கும். ஸோ இதுதான் இந்தியாவுக்கு தேவை. அல்லாம வந்து இந்தியா வார்ல வந்து எப்பவுமே இந்த நாடுக்கு ஓப்பனா சப்போர்ட் பண்றதோ, இந்த நாடுக்கு ஓப்பனா வந்து ஆர்ம்ஸ் கொடுக்கறதோ, இந்த மாதிரிலாம் இந்தியா பண்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. பிகாஸ் இந்தியா வந்து எப்பவுமே நான் அலைன்மெண்ட் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுது. ஓகே, இந்த இஸ்ரேல் ஈரான் வார் வந்து ஒரு மூணாவது உலக போரை வந்து இக்னைட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் வாரையே வந்து பாத்தீங்கன்னா சில டிப்ளமேட்ஸ் வந்து இதை வந்து கண்டிப்பா சீஸ்ஃபயர் பண்ணல, இதுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரல அப்படின்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் வாரே வந்து வேர்ல்டு வார் 3 வந்து இக்னைட் பண்ண முடியும் பண்றதுக்கான ஒரு ஊண்டுகோலா இருக்குன்ற மாதிரி தான் நிறைய விஷயம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த இஸ்ரேல் ஈரான் வார் அப்படின்றது வந்து ஒரு மேஜரா நம்ம பாக்குறோம், ஒரு மேஜர் ஃபைட்டா பாக்குறோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து வேர்ல்டு வார் 3க்கு வந்து இது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருக்குமா?
வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் பண்றதுக்கு அளவுக்கு இந்த வார் கண்டிப்பா போகாது. இதுல அமெரிக்காவுடைய ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமெரிக்கா வந்து ஈரானை வந்து டைரக்டா அட்டாக் பண்றாங்க. அமெரிக்கா ஈரானுடைய நியூக்ளியர் அந்த சென்டர்ஸ் அட்டாக் பண்ணும்போது ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஈரானுக்கு வந்து ரஷ்யாவோட சப்போர்ட், தென் சைனாவோட சப்போர்ட் இருக்கு, பிளஸ் பாகிஸ்தானோட சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ சைனா எங்க சப்போர்ட் பண்றதோ அங்க ஆட்டோமேட்டிக்கலி பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நாடுகள் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இந்த ரீஜனல் டென்ஷன் வந்து இன்டர்நேஷனலி ஒரு பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனா மாறும். பட் ஸ்டில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாரம் மாறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. எதனால பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய கோல் என்னன்னா ஈரானுடைய நியூக்ளியர் கேப்பபிலிட்டியை அழிக்கிறது. அதான் மெயின் இம்பார்ட்டன்ட் கோல். அமெரிக்காவுக்கும் சேம் கோல் தான் இருக்கு. ஈரான்ல வந்து நியூக்ளியர் கேப்பபிலிட்டி ஆர் யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடாது. இதற்காக தான் 2015 இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் ஈரான் வந்து அதற்கு ஒத்துக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கலி இந்த வார் வந்து சீஸ்ஃபயர் ஆயிடும். ஸோ ஒரு கோல் ஆர் ஸ்மால் ஒரு அப்ஜெக்டிவ்ல தான் இந்த வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஈரான் ஒரு பீஸ்ஃபுல்லான அக்ரிமெண்ட் சைன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலி இந்த வார் ஸ்டாப் ஆயிரும். ஆர் யூஎஸோட மீடியேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் ஸ்டாப் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கு. ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து போறதுக்கான சான்ஸ் இல்லை. ஆல்ரெடி வந்து ஈரான் வளர்த்து விட்ட ஹெஸ்புல்லா, தென் ஹமாஸ், தென் ஹவுதீஸ், இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து டேக்கிள் பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால வந்து இது மிகப்பெரிய வாரம் மாறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ இன்னமும் வந்து ஈரான் வந்து இந்த அமைப்புகளை வந்து சப்போர்ட் பண்றத வந்து ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்புகள்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் நம்ம சொல்ல முடியும். கரெக்டா? ரொம்ப ரொம்ப கம்மி. லுக் பாலா, இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2015 ஒன்ஸ் வந்து அமெரிக்கா ஈரான் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ண டைம்ல எல்லா விதமான எக்கனாமிக்கல் சாங்ஷனை வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க ஈரானுக்கு மேல இருந்து. சரியா? சோ அதுக்கு பிறகு ஈரான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய நாடுகள் கூட ட்ரேடு பண்ணாங்க. அவங்களுக்கு நிறைய ஃபண்ட் வர ஆரம்பிச்சது. இந்த ஃபண்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னா நிறைய டெரரிஸ்ட் அமைப்புகளை வந்து ஈரான் வளர்த்து விட்டாங்க. இது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதனாலதான் அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா 2018 இந்த அக்ரிமெண்ட் இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ தற்போது வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு மேல நிறைய எக்கனாமிக்கல் சாங்ஷன் இருக்கு. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் சாங்ஷன் இருக்கிறது வரைக்கும் அவங்களால வந்து அதிக ஃபண்டை யூஸ் பண்ணி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை வளர்க்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. பட் ஸ்டில் ஹிடனா என்னெல்லாம் பண்றாங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் என்ன நம்ம இந்த ஃபைட்ல பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து ஹெஸ்புல்லா அண்ட் அதே மாதிரி ஹவுதீஸ், ஹமாஸ் எல்லாமே டேக்கிள் பண்றதை பார்க்கும்போது அவங்களுடைய தலைவர்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சில தலைவர்கள் இறந்து போயிட்டாங்க. சில தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி காணாம போயிட்டாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல வந்து அந்த ஸ்மால் ஆர்கனைசேஷன் வந்து வளராதுங்கிறதா நான் நினைக்கிறேன். ஓகே. இஸ்ரேல் அண்ட் ஈரான் வார் பத்தின சில பேசிக்கான விஷயங்கள்லாம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் இதுல வந்து இப்போ நமக்கு தெரியாம சில முக்கியமான விஷயங்கள் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் ஏதாச்சும் ரொம்ப ஹைலைட்டிங்கா இப்போ வந்து நீங்க இந்த ஏரியா வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணல, இல்ல வந்து இதை பத்தின ஒரு புரிதல் இல்லை அப்படின்றவங்க வந்து தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பதிவிடலாம். அண்ட் இது மாதிரி இன்னும் ஒரு ஹாட் டாபிக்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளிப்ல வந்து நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ரமேஷ். தேங்க்யூ பலா. ஓகே, பார்க்கலாம். ஓகே, என்ஜாய்.